சென்னையில் எழும்பூர் மியூசியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பள்ளி மாணவர்களுக்கும் அது தெரியும். காரணம் என்னென்னா, தினமும் எழும்பூர் மியூசியம் பார்க்குறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தமிழகமெங்கும் இருந்து பேருந்து மூலமாக வந்து மியூசியத்தை, அருங்காட்சியகத்தை வந்து பார்வையிட்டு போவாங்க. ஏன்னா தமிழகத்திலே மிகப்பெரிய மியூசியம் அது ஒன்று. அந்த மியூசியத்தில் நண்பர் சுந்தரராஜன் ஒருத்தர் எங்கள் ஊருக்கார், கடலூர்கார், அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். நல்ல நண்பர். எனக்கு அந்த மியூசியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, மௌன ராகத்தில் அந்த கார்த்திக் போர்ஷன் அங்கன்னு நினைக்கிறேன், அதுவா இல்லை அக்னி நட்சத்திரம், கரெக்ட், அக்னி நட்சத்திரத்தில் வந்து அந்த மியூசியம் மதில் சோரில் தான் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் நிரோஷா கார் வரும். அப்போ வந்து அந்த பிரிட்ஜெலாம் கட்டலை. ஸோ அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த விக்டோரியா ஹால், அந்த பெரிய பில்டிங் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த பில்டிங். அதன் பிறகு வந்து அந்த பில்டிங்கில் தான் வந்து மணிரத்னம் வந்து திருடாவில் வந்து சந்திரலேகா சாங் எடுத்தார். அதன் பிறகு அது மராமத்து பணிகளுக்காக அது வந்து திரும்ப வந்து மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்த பில்டிங்கான இந்தோ சார்சனிக் முறையில் கட்டப்பட்ட அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், மிரட்டியிருப்பாங்க, பிரிட்டிஷ்காரவங்க மிரட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பில்டிங்கு. அதனால் அந்த பில்டிங் கிட்ட எப்போயாவது போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன் அந்த இடத்துல. அந்த இடம், அந்த படிக்கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகுக்கென்று ஜான்சன் ஜான்சன் அழகோடு கம்பீர், அந்த இதுக்கு வந்து ஒரு ட்ராலி ஷாட் போட்டு அங்கே நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பில்டிங் அவ்வளோ முக்கியம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த அருங்காட்சியகத்தில் இப்போ அதை பணிபுரிஞ்சிட்ருக்காருன்னு தெரியல, அவர் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்களை, நாங்கள் வந்து வரலாற்று விஷயங்கள் நிறைய பேசுவோம். அப்படி வரலாற்று விஷயங்களை பேசுகிறதுல வந்து கடலூருடைய செயின்ட் டேவிட் கோட்டை, அதாவது ராபர்ட் கிளைவ் வந்து ஆங்கில ஆட்சிக்கு அடிகோலியவர்னு தெரியும். ஆனால் ஒரு செயின்ட் டேவிட் கோட்டை, இந்த இடம்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கடலூர் தான் வந்து சென்னையை விட மிகப்பெரிய தலைநகரமாக இருக்க வேண்டியது. ஆனால் பக்கத்திலே இருந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இவங்களுக்கும் பெரிய சண்டை வந்துக்கிட்டே இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்த விட்டு கடாச்சிட்டு நேராக மெட்ராஸ் பக்கம் போய் சென்னை பட்டணம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். 1901 1903 சம்திங், இந்த வருடம் சரியாக தெரியல. ஆனால் அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஏன்னா ஆவண காப்பகம்னு ஒன்று வந்து அந்த எக்மோர் அந்த மியூசியத்தை தாண்டி போனதுமே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பில்டிங், அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பில்டிங், அதுதான் இப்போதைக்கு ஆவண காப்பகம். அதாவது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்ததுலேருந்து எல்லா ஆவணங்களையும் காப்பகமாக வைத்திருக்கக்கூடியது பிரிட்டிஷார் கட்டின பில்டிங் தான் அது. அந்த இதில் வந்து ரிஜிஸ்டரில் வந்து அருங்காட்சியகத்தில் 1903 1902 1901 தெரியல, சரியாக தெரியல, அந்த டைமில் வந்து மழை பெரிய வெள்ளம். அப்போ அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்காக 3 பேர் வந்திருக்காங்க. அந்த 3 பெயர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ நடந்தது? 1903 4களில். ஸோ ரெக்கார்ட், பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தவரையிலையும் எல்லாமே பதிவு செய்வாங்க, எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கும், பதிவுகளாக இருக்கும். இத்தனை பேர் போனான் போருக்கு, இத்தனை பேர் திரும்பி வந்தான், இத்தனை பேர் செஞ்சான், இத்தனை பேர் செத்தான், இத்தனை பேருடைய பாடி இங்கே வந்திருக்கு, 2 பேர் பாடி மிஸ்ஸிங், இவ்வளோதான், இப்படி தான். இது எல்லாமே கணக்குகளாக இருக்கும். இவ்வளோ விடுங்க, நம்ம பட்ரோடு இருக்குல்ல, கிண்டியிலேருந்து நீங்கள் போரூர் போகிறதுக்கு பட்ரோடுன்னு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே போகும்போது சாம்ராஜ்ய யுத்த கல்லறைகள் அப்படின்னு ஒரு சிமிட்ரி இருக்கும். என்றைக்கு வேர்ல்டு வாரில் கலந்துக்கணுடைய பாடிஸை வந்து அங்கே வந்து அடக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. யார், என்ன வயசு, அவன் எங்கேருந்து வந்தான், எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். என்றைக்கு வேர்ல்டு வாரில் செத்தவனுடைய கல்லறை இருக்கும். இங்கேயும் வந்து நிறைய கல்லறைகள், ஓகே, எல்லாமே வந்து ரெக்கார்டடாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த ரெக்கார்டுன்ற ஒரு விஷயமே இல்லை. அதை பற்றி கேள்வியும் கேட்க முடியாது. அதை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒன்றிய அரசு இல்லை. அது என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். கதைப்போமா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பொதுவாக அரசு துறை நிறுவனங்களில் திடீர்னு வந்து ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா அங்கே இருக்கிற ரெக்கார்டை ஏதோ அழைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தீ விபத்துன்னு ஒன்று நடக்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு கை விரிச்சிடலாம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி ரெக்கார்டுகளை வந்து
பக்காவாக டேட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம், உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்லேருந்து ஏகப்பட்ட தொழில்நுட்பம், சிசிடிவிலேருந்து ஏகப்பட்ட தொழில்நுட்பம் வந்து உங்களுக்கு வந்து விரைவி கிடைக்கிறது உலகம் எங்கும். அந்த அளவுக்கு டேட்டா வந்து நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இருக்கும்பொழுது ஒன்றிய அரசுக்கிட்ட சில டேட்டாக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி பிரிட்டனில் எத்தனை பேர் வந்து கொரோனாவில் செத்தாங்க அப்படின்னா டேட்டா இருக்கும். இந்த ஊரில் இத்தனை பேர் செத்தாங்க, இந்த ஊரில் இத்தனை பேர் செத்தாங்க, இதில் சிறுவர்கள் இத்தனை பேர், இதில் குழந்தைங்க இத்தனை பேர், இல்லை பெரியவங்க இப்படி, இந்த ஊரில் இப்படியான சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்தது, இது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். கொரோனாவில் எத்தனை பேர் செத்தாங்க தெரியாது, கணக்கில். கொரோனாவில் எத்தனை பேர் செத்தாங்க, இதில் வேறு வந்து ஷட் பண்ணி எல்லாம் நடந்து போகிறப்ப ட்ரெயினில் அடிபட்டும், லாரியில் அடிபட்டும், ரோட்டில் அடிபட்டும் செத்து போன கதை அது வேறு. எத்தனை பேர் கொரோனாவுக்கு செத்தாங்க தெரியாது, டேட்டா இல்லை. சரி, இப்போ சமீபத்தில் நடந்த கும்பமேளா, அதுலேயாவது எத்தனை பேர் செத்தாங்க தெரியல, டேட்டா இல்லை. சரிடா, இப்போ ஒன்றிய அரசு ஒரு போட்டித் தேர்வு நடத்துது. அதில் நீங்கள் நீட்டு கொண்டு வந்ததே எதுக்குன்னா, இங்கே நிறைய சீட்டு இருக்குது, அங்கே கல்லூரிகளே கிடையாது. ஸோ இந்த சீட்டை ஆட்டையை போடுறதுக்கு நீட்டுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற சீட்டை கபலீகரம் பண்ணுறதுக்காக, ஏன்னா இந்திரா காந்தி தான் வந்து மாநில பட்டியலில் இருக்கிற கல்வியை வந்து மாற்றினது வந்து இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி டைமில் அதை பண்ணாங்க. அதன் பிறகு அதை மாநில பட்டியலுக்கு மாற்றுங்கன்னு நாமளும் தலையால் தண்ணி குடிச்சு போராட்டம் பண்ணியிருக்கோம். அதை செவி சாய்க்கிறதே இல்லை. அது காரணம் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் கூட இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கையெழுத்து போட்டார். எல்லா மாநிலங்களும் அவங்களும் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியதான், அவங்களும் ஃபெடரல் கவர்மெண்ட் தான், நீங்கள் மாநிலங்கள் தான் அந்த முடிவுகளை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஏதோ ஒரு கையெழுத்து வந்து இப்போ சமீபத்தில் போட்டதாக ஒரு செய்தி. அந்த மாதிரி கல்வி மாநில பட்டியலில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஒன்றிய பட்டியலில் அது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க நீட் மாதிரி ஒரு எக்ஸாமை திணிக்கிறாங்க, மும்மொழி மாதிரி கொள்கை மாதிரி ஒரு எக்ஸாமை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து திணிக்கிறாங்க. இதை நீ செய்யலைன்னா இந்த பணம் தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டல்கள் வேறு. ஸோ இப்போ இந்த நீட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு வந்து நிறைய வீடியோக்களில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இங்கிலீஷே தெரியாமல் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இங்கிலீஷே தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே இருந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு போனவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை படித்தவங்க தான். ஆங்கிலமும் தமிழும் அவருடைய இரு கண்கள். ஓகே, அப்படி படித்தவங்க தான் அங்கே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸுக்கு நிறைய பேர் போய் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய கேடர்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளை எப்படிடா வந்து வினாத்தாள்லாம் கசியுதுன்னா, அதெல்லாம் ஏகப்பட்ட ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்றதையும் வெட்ட வெளிச்சமாகுச்சு. சரியா, அது குறித்த தகவல்கள் என்ன தெரியாது. அடுத்து, அரசு மருத்துவமனைகளில் செத்து போனவங்க எத்தனை பேர் விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி, தெரியாது. ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக கோவிட் டைமில் நடந்த மரணங்கள் எத்தனை தெரியாது. சரிடா, இந்தியா ஃபுல்லும் இயற்கை பேரிடர்கள் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து 2-3 புயல் வந்து 2-3 புயலுக்கும் பணத்தை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி கேரளாவில் மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்தது, அதையும் வந்து நேரில் பார்த்துட்டு என்னென்னா அதுக்கும் காசு கொடுக்கவே இல்லை. ஸோ சவுத்தில் வந்து எது நடந்தாலும் அவங்க காசே கொடுக்கறது இல்லைன்ற ஒரு சூழலில் இருக்கும்போது எத்தனை பேரை செத்து போனாங்கன்னு கேட்டால் அதுக்கும் தெரியல. சரி, இப்போ இதே தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஊரடங்களை வந்து நடந்து போகிறப்ப செத்து போனவங்க எத்தனை பேர் தெரியாது. பண மதிப்பிழப்புன்னு ஒன்று செஞ்சீங்க திடீர்னு, ஏன்னா 1000 ரூபா நோட்டு செல்லாது, 500 ரூபா நோட்டு சொல்லாதுன்னுங்க, திடீர்னு ஒரு நாள் நைட்டு செஞ்சீங்க, அதில் எத்தனை பேர் செத்து போனா தெரியாது. சரி, டெல்லியில் வந்து கவனம் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது யார்? விவசாயிகள், அதில் எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியாது. சரி, மலம் அள்ளக்கூடிய என தொழிலாளர்கள் வந்து எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு, அதுக்கான டேட்டா இருக்கா தெரியாது. சரி, பத்திரிகையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது, அவங்கள கைது பண்ணப்பட்டது, அதனுடைய விவரங்கள் எதாவது இருக்கா, டேட்டா தெரியாது. ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்களை சாதிய பாகுபாடுக்கு ஆளான SC ST இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியாது. இந்த மாதிரி தெரியாதுன்னு சொல்லியே ஒரு கவர்மெண்ட்டு இருக்குது, அதுவும் வந்து ஒன்றியத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ரொம்ப கொடுமை. அவங்க மிக எளிமையாக சாமி பின்னாடியும் மதத்துக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்காக வந்து வெண் சாமரம் வீசக்கூடிய சங்கிகளும் மக்கு மடையங்களும் இங்கே இருக்கிறாங்க. இதை நல்லா கேட்டுக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா,
இப்போ இந்த தெரியாதுன்னு சொல்றதுக்கு எதற்கு ஒன்றிய அரசாக இருந்து கொண்டு இத்தனை மாநிலங்களையும் நீங்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. இதை வந்து சன் நியூஸில் இதை போட்டிருந்தாங்க. இந்த டேட்டாவை தான் இந்தியா ஃபுல்லும் இருக்கிற கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎம் கேரில் ஒரு பணம் வருது, அதாவது பிரதமர் நலநிதி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ முதலமைச்சர் நலநிதினா அது முதலமைச்சர் நலநிதி மட்டும் முதலமைச்சர் எடுத்துக்க முடியாது. அது வந்து மக்கள் நல திட்டங்களுக்கு அது பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு இப்போ சுனாமி வருதுன்னா சிஎம் கேருக்கு எல்லாரும் பணம் அந்த அந்த நிதியை வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவு பண்ணுறது. கொரோனாவில் இதே மாதிரி பிஎம் நிதிக்கு வந்து கணக்கே காட்ட முடியாது, அது யாரும் கேட்கவே முடியாதுன்றாங்க. சரி, இந்த டேட்டாவெலாம் இல்லை, நம்ம பிரதமர் மோடி வந்து படிச்சிருக்கிறார் காலேஜ். சரி, அந்த சர்டிஃபிகேட்டை காமிக்க முடியாது, நாங்கள் நீதிமன்றத்தில் தான் சமர்ப்பிப்போம். சரி, கூட படித்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு ஷார்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அத்வானிகிட்ட கேட்கப்படுது. ரேலி வந்து பண்ணது வந்து கரெக்டு தான், ஆனால் இடித்தது ரொம்ப தப்பு. எப்போ சொல்கிறீங்க இடித்தது தப்புன்னு? எப்போ சொல்கிறீங்க? அதாவது அந்த இடத்துக்கு போனதே பெரிய தப்பு, அதை இடிச்சுட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து தப்பு, ஆமாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது. ஸோ இப்போ ஆளுநர் ரவி அவர் ஏதோ ஒரு பேட்சான், அவரும் வந்து என்னென்னா இப்போ சமீபத்தில் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்குன்னா பொன்முடிக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்த வழக்கில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணியிருந்தது, அதுக்கு வந்து கண்டிச்சிருக்காங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க இவ்வளவு செயல்களை செய்துவிட்டு ஜஸ்ட் லைக் தட்டாக மன்னிப்புன்னு ஒரு கேள்வியை சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போயிடுறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த பணங்கள், இந்த விஷயங்கள், பிஎம் கேரில் கொடுத்த பணங்கள்லேருந்து, மக்கள் வந்து பெட்ரோல் மூலமாக கொடுக்கப்படுற பணங்கள்லேருந்து ஏகப்பட்ட கோடிகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லை என்று மாநிலங்களவையிலே பேசப்படுகிறது, மாநிலங்களவையிலே தைரியமாக முன்வைக்கப்படுகிறது. இதற்காகத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டை அதிகமாக ஏற்றுறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாங்கள் சீட்டை அதிகமாக ஏற்றுறேன்னு சொல்லி மத்தியில் வந்து அந்த சீட்டுகளை ஏற்றிட்டாங்கன்னா அதன் பிறகு இங்கே, அதாவது சவுத்தில் சீட்டுகள் குறைவின் காரணமாக நம்மளுடைய உரிமைகள் பறிபோகும். நம்மளை கன்சிடரே பண்ணாமல் அவங்க எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய விஷயமாக அதை பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கொரோனா டைமில் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது கூட அந்த புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டது. காரணம் என்னன்னா இந்த சீட்டுகளை எண்ணிக்கை வைத்து அவங்க வந்து சீட்டுகளை அதிகப்படுத்தினாங்க. இதை முதல்ல பண்ணிட்டோம்னா சவுத்தில் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கானுங்கடா, அவனுங்களை கன்சிடரே பண்ணாமல் நாம் ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக அதை பண்ணாங்க. அதனால தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற 7 மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொகுதி மறுசீராய்வு இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத விளக்கினதோட மணிப்பூர் ஏன் 3 வருடமாக கலவர பூமியாகவே இருக்கிறது? ஏன்னா அங்கே 2 MP தான் இருக்கான். ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் இருக்கிற பிஎம் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனையை வந்து பேசுகிறாங்க. தமிழக எம்பிகள் 40 பேரும். இந்த தமிழக எம்பிகள் 40 பேரும் போனதுக்கு வந்து வடசாட்டு தான் வந்து உருட்டுவாங்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு இவங்க 2 பேரும் பதில் சொல்ல முடியாமல் ஓடுற அளவுக்கு பண்ணது யாரு? இதைத்தான் இங்க இருக்கிற சங்கிகள் கூட்டமும் இங்க இருக்கிற, அதாவது காசுக்கு விலை போகக்கூடியவர்களும் இந்த திராவிட கட்டமைப்புக்கு எதிராக செயல்பாடுகளை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜீவ்காந்தி கொலை விசாரிப்பு தலைவர் ரகோத்தமன் கூட இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தா, அதில் ஏதோ ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு, அண்ணாதுரை இறந்தபோது, CN அண்ணாதுரை அவர்கள் இறந்தபோது, தமிழகத்தில் இறந்தபோது வடமாநிலத்து ஆஃபீஸர்கள் அனைவருமே பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க அப்படின்ற ஒரு செய்தியை இன்றைக்கி அவர் சொல்கிறார். இந்த மாதிரி தான் அவங்களுடைய வெறுப்பு எப்பயுமே இருக்குது. காரணம் என்னன்னா அவங்க கைபர் போலன் கிழமை வழியாக உள்ளே வந்தவங்க. ஓகே, அதனால் அவங்க அந்த சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் எப்படியாவது இந்தியா முழுமைக்கும் பரவி விட்டு ஒரே ஒரு மொழியாக, சட்ட மொழியான சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக எடுத்துகிட்டு வந்துடலான்றதுக்கான பிளானை தான் அவங்க ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆட்சி செய்த மொழி தமிழ் மொழி, எங்கள் மொழி. அது இன்னும் பல வரலாற்று தரவுகளை கீழடி மூலமாகவும் சிந்து சமவெளி நாகரிகம் மூலமாகவும் திராவிட பெருமைகளை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது.
அதுக்கு தான் வந்து தமிழக முதலமைச்சர் இப்போ வந்து ஒரு வெள்ளைக்காரருக்கு செலவச்சார். அது என்னன்றது அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மைக்கு புறமாக இருக்காங்க. தரவுகளே இல்லைன்னு சொல்லி பெருமையாகவும் அதை வந்து எப்படி பொதுவெளியில் பேச முடியும்னு தெரியல. இப்போயாவது இந்த கேள்விகளை கேட்கறதுக்கான எம்பிகள் இருக்காங்க. இன்னும் அந்த தொகுதி மறுசீராய்வு மூலமாக அதை எம்பிகளுடைய எண்ணிக்கை சவுத்தில் குறைச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு வந்து சவுத்தை பற்றி அவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்? அதற்காகத்தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முறியடித்துக் கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ முடிய போகுது. உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால், ஒரு மிகப்பெரிய கேரளாவிலே ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடக்குது, நிலச்சரிவு நடக்குது. நாடு முழுவதும் வந்து மக்கள் வந்து பஞ்ச பரதேசிகள் மாதிரி நடந்து போய் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏகப்பட்டது. இதற்கான எந்த ஒரு முகாந்தரத்தையுமே செய்யாமல் சமீபத்தில் கும்பமேளாவிலையும் இவ்வளோ பேர் வந்து போய் இறந்து போனாங்க. இதற்கான எந்த டேட்டாவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் வந்து கும்பமேளாவுக்கு போய் அடித்து பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் 8 பேர் இறந்து போனாங்க. அதில் உங்கள் குடும்பத்தினர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கும்பமேளாவுக்கு போய் கூட்ட நெரிசலில் இறந்து போனீங்கன்னா அதில் உங்கள் ஃபேமிலி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க. கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? நீங்களும் கடைசியில் கை காட்டப்படுவீர்கள். நீங்களும் அதில் வந்து ஒருத்தவங்களாக மாட்டப்படுவீங்க. அதுதான் செய்யும். ஏனென்றால் இந்த அலட்சியம் அவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அவர்கள் என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு போயிடுவாங்க. அதன் பிறகு ஹிட்லருக்கு அதுதான். உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ சற்றே யோசித்து பாருங்கள். எங்கேயும் நடக்கலை. நம்ம பக்கத்தில் நம்ம கூட இருந்தவங்க, அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஒன்றிய அரசு இத்தனை மாநிலங்களை வந்து அவங்க கிட்ட ஜிஎஸ்டி மூலமாக வரி மூலமாக எல்லா விஷயங்களையும் பண்ணுது. ஆனால் எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் வந்து நேஷனல் டிசாஸ்டர் நடந்திருக்கு, எத்தனை பேர் வந்து மருத்துவமனையில் இறந்து போனாங்க, எந்த டேட்டாவுமே இல்லாமல் அவர்கள் வந்து பாராமுகம் காட்டுகிறார்கள். தைரியமாகவும் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு பாசிசம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கின்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை வந்து பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.